இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஓராண்டை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான நாள். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் மரியாதைக்குரிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வாசிச்சிருக்கிறார். என்ன மாதிரியான பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்கு இது? உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட்டா, இல்லது எப்போதும் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு மாடல் பட்ஜெட்டா, வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு வாய்மொழி மாடல் பட்ஜெட்டா அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டு காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெருமளவில் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏதாவது பெரிய மாற்றங்கள் வந்துடாதா, இந்த பட்ஜெட்டாவது மக்களுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையாவது மக்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு பட்ஜெட் அப்பையும் எதிர்பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் எப்போ இருந்தது, இந்த எதிர்பார்ப்பு எப்படி ஆயிருக்கு அப்படின்றது தான் அந்த காணொலியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் 2024-25க்கான பட்ஜெட் தாக்கல், அதாவது நிதி அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு மரியாதைக்குரிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு. முதல் முறையாக சட்டப்பேரவையில் இவர் நிதி அறிக்கையை வாசிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 7 நிமிடம் அளவிற்கு இந்த நிதி அறிக்கை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, வாசிக்கப்பட்டிருக்கு. இல்லை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் வாசிக்கும் போதும் நம்ம வீட்டிலேயே ஒரு பட்ஜெட் போட்டால் என்ன செய்வோம், 100 ரூபாய் வருமானம் வரும், ஒரு 85 ரூபா 90 ரூபாய்க்கு நம்ம அதுக்கான செலவீட்டு கணக்கு போடுவோம், ஒரு 10 ரூபாய் சேமித்து வைப்போம். இதுதான் ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அல்லது ஒரு குடும்பம் நடத்துவதற்கான பொருளாதார நல்ல சூழலை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 80 ரூபா செலவு பண்ணுவாங்க, ஒரு 20 ரூபாயை சேர்த்து வைப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 ரூபா அப்படின்னா 8,000 ரூபாய் வீட்டு வாடகை இல்லை மளிகை பொருள் அன்றாட தேவை செலவு இதெல்லாம் போக குறைஞ்சது ஒரு 2,000 ரூபா நம்ம சேமிப்புக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ எடுத்து வைப்போம். இதுதான் ஒரு குடும்பத்திற்கான ஒரு பட்ஜெட்டாக இது வரைக்கும் தீர்மானித்து செய்வாங்க. அது ஒரு 2,000 ரூபாய் கையில் வச்சுருக்கோம், நாளை ஏதாவது ஒரு செலவுக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அதிகபட்சமாக என்ன செய்வோம், ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் 10,500 ரூபா செலவாயிடும். வேறு வழி இல்லாமல் அந்த 500 ரூபாய் எப்படியாவது அடுத்த மாதத்தில் சரி பண்ணணும், ஏதாவது ஒரு விடயத்தை நம்ம குறைப்போம். வெளியில் போகிறது, ஒரு திரைப்படத்துக்கு போகிறது, இதெல்லாம் குறைப்போம். இப்படி தான் பட்ஜெட் அப்படிங்கிறது போடப்படும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஆண்டொன்றுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, 100 ரூபாய் வருமானம் அப்படின்னா 120 ரூபாலேருந்து 130 ரூபா செலவீட்டு கணக்காக காட்டப்படும். இந்த 30 ரூபா எங்கெங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடம் கடனாக வாங்கப்படும். ஒரு வருடத்திற்கு இது வரைக்கும் தமிழ்நாடு வாங்கின கடனில் வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை வட்டியாக மட்டுமே தமிழக அரசு கொடுத்துட்ருக்குறது ஒரு அதிர்ச்சி தகவலும் நமக்கு இருக்குது. சரி, இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வருவோம். இது எப்படி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தேவையாக இருந்திருக்கு. 3 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீடாக இருந்திருக்கு. வருவாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2,20 லட்சம் கோடி தான் கிட்டத்தட்ட நமக்கான வருமானம். 2.20 லட்சம் கோடி தான் வருமானமாக இருக்குது. பற்றாக்குறை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1,08,000 கோடி கிட்டத்தட்ட இவ்வளவு பற்றாக்குறையாக நமக்கு இருக்குது. இதை வச்சு தான் கிட்டத்தட்ட 1,00,000 கோடியை கடன் வாங்கி நாம் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது தான் யதார்த்தம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் 8.72 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்லுது. 8.23 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் 8 லட்சம் கோடிக்கு மேலே தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்குது. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சரி மாறி மாறி வரும்போது அந்தந்த ஆட்சியினுடைய நீட்சியில் கடன் பெருகி கொண்டே தான் போகுதே தவிர குறைஞ்ச பாடில்லை. அதிலும் குறிப்பாக 2022-23, 23-24 நாங்கள் மொத்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து கடனை பார்க்கும்போது இருக்கிற கடனை பார்க்கும்போது 4.45 விழுக்காடு இருந்தது. இப்போ எவ்வளவு ஆக்கியிருக்கீங்க அப்படின்னா 4.46 விழுக்காடு, அந்த 0.1 அதை நாங்கள் பெரிய சாதனையாக திமுக அரசு தற்போதைக்கு இந்த ஆண்டில் பேசி கொண்டிருக்கு. அதுலேயும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக திமுக என்ன முன் வச்சிருக்கு அப்படின்னா, வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டம். கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்களுக்கான வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டத்தை தாயுமானவர் அப்படின்னு ஒரு திட்டத்து பேர் வச்சு நாங்கள் வறுமையை ஒழிக்க போகிறோம். 5 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. அதாவது நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்களாம் 2.2 விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களாம். அந்த அறிக்கையை வச்சு 5 லட்சம் குடும்பங்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பட்ஜெட்டில் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்குது. இதுவரைக்கும் அந்த குடிசை வீடுகளை ஒரு சின்னதாக ஒரு காங்கிரீட் தளம் அமைச்சோ அல்லது ஒரு காங்கிரீட் சோறுகள் எடுத்தோ மேலே கூரை போடுவதற்கு கூட வசதி இல்லாத குடும்பங்கள்
8 லட்சம் குடும்பங்கள் இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் குடிசை வீடுகளில் இருக்கிறவங்க 8 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த குடிசை வீட்டில் இருக்கிறவங்கலாம் வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம 8 லட்சம் வீடுகள் கலைஞருடைய கனவு வீடு திட்டம், கனவு இல்லம் அப்படிங்கிற பேரில் 8 லட்சம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த ஓராண்டுக்கு 1 லட்சம் வீடு கட்டுறதுக்கு இருக்காங்க. 3.50, அதாவது 3.5 லட்சம் ஒரு மதிப்பு ஒரு வீடு. அதனால் 1 லட்சம் வீடு கட்ட இருக்கிறாங்க. சென்ற ஆண்டு நிதி அறிக்கையில் இவங்க இதே போன்ற இந்த மாதிரி கலைஞருடைய வீடு கட்டுற திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவித்து நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு? குறிப்பாக சொல்லப்போனால் நான் வாழ்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு கணக்கெடுத்தாங்க. எதெல்லாம் குடிசை வீடுகள் இருக்குது, ரொம்ப நலிவுற்ற வீடுகளாக, குடிசை வீடுகள்லேயே ரொம்ப நலிவுற்ற வீடுகளாக எந்தெந்த வீடுகள்லாம் இருக்குதுன்னு கணக்கீடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அவங்க வந்து ஒவ்வொரு வீடுக்கு முன்னாடி அந்த யாரெல்லாம் பயனாளிகளோ அவங்கள வச்சு புகைப்படம் எடுத்து கொண்டு போய் 2 ஆண்டு காலம் ஆகுது. இது வரைக்கும் அதுவும் ஊராட்சி நிர்வாகங்களில் ஒவ்வொரு கிராம சபையிலும் போய் அந்த குடிசை வீட்டுக்காரர்கள் வீடு கேட்டுமே இது வரைக்கும் வழங்கப்படவே இல்லை. ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சுன்னு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேள்வி கேட்டால் அதிகாரிகள் அலுவலர்களும் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி முகத்தை பார்த்து கொள்கிறாங்க. அதே போன்று இந்த ஆண்டும் 1 லட்சம் வீடுகளுக்கான ஒதுக்கீடாக கிட்டத்தட்ட 3.5 லட்சம்க்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயுமே அந்த வீடு கட்டுறவங்களுக்கு மனைப்பட்டா இல்லைனா கூட பரவாயில்ல, இலவசமாக மனைப்பட்டாவும் அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாலைகளை சீரமைக்கிறதுக்கு மட்டுமே 1000 கோடி ரூபா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு வருடம் நம்ம என்ன பார்க்குறோம், உள்ளூர் சாலைகள், கிராமப்புற மேம்பாட்டு சாலைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட சாலைகளில் ஒவ்வொரு கிராம சபையின் போதும் இந்த சாலைகளுடைய சீரமைப்புக்குன்னு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள்லாம் இது வரைக்கும் என்ன ஆனிச்சுனே தெரில. ஒரு சில இடங்களில் மட்டும், ஒரு சில ஊராட்சிகளில் மட்டும் இந்த சிமெண்ட் சாலை என்று சொல்லக்கூடிய சாலைகள் வீதிகளில் அந்தந்த தெருக்களில் போடப்படுது. ஆனால் அதே முக்கியத்துவம் வாய்ந்த அதே கிராமத்தினுடைய மெயின் சாலை அப்படிங்கிறது, முதன்மை சாலை அப்படிங்கிறது போடப்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல்வேறு ஊராட்சிகளில் இருக்குது. அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொகையும் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. இது தேர்தல் நேரங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, தேர்தல் வந்துருச்சு, இதில் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்கிற விதமாக, மக்கள்கிட்ட ஆசையை தூண்டுகிற விதமாக சில விடயங்களை திமுக சேர்த்துருக்கும் அப்படின்னு சொல்வது மாதிரி தற்போதைக்கு மாணவர்கள், அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பில் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நாங்கள் வழங்குவோம். இந்த 1000 ரூபாயை விட்டால் இவங்கள்ட்ட வேறு ஸ்கீமே கிடையாது. இந்த 1000 ரூபாயை தான் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வறுமையை ஒழிக்கிறேன்னு 5 லட்சம் குடும்பங்கள் சொல்லியிருந்தாங்க. எப்படி ஒழிப்பாங்க, என்ன திட்டத்தின் மூலமாக ஒழிப்பாங்க, எப்படி வேலைவாய்ப்பை கொடுக்க போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான வேலைவாய்ப்பை எப்படி உறுதி செய்ய போகிறாங்க, எந்த விதமான வெளிப்படையான ஒரு விடயமும் அதில் குறிப்பிடப்படவே இல்லை. மாறாக இப்போ மாணவர்களுக்கான திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்கள நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்க, செவிலியர்களும் அதே மாதிரி தான் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்காங்க, எங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் அரசினுடைய காலி பணியிடங்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்த 50,000 பேருக்கான காலி பணியிடங்கள் தான் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஆசிரியர்களுக்கான போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்குது. இதை பற்றி எந்த விதமான ஒரு செய்தியும் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படவே இல்லை. 3000 போக்குவரத்து புதிதாக அரசு பேருந்துகள் வாங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3000 பேருந்துகள் வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை பேரை பணியமர்த்துவீங்க, எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுப்பீங்க, அவங்களுக்கான ஓய்வூதியத்தை எங்கிருந்து வழங்க போகிறீங்க? இது எது ஒன்றும் இல்லை. ஆசிரியர்கள் ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கான விடையா இந்த பட்ஜெட்டில் எதுவுமே குறிப்பிடப்படல. ஆக ஒட்டுமொத்தமாக போராடிய மக்கள் யாரெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எதெல்லாம் கேட்டாங்களோ அது எது ஒன்றுமே இந்த பட்ஜெட்டில் பேசப்படவே இல்லை. புதிதாக வருகின்ற தேர்தலை எப்படியாவது திமுக எதிர்கொள்ளணும், போய் கேள்வி கேட்டால் அவங்க போய் ஓட்டு கேட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கான பதிலாக வாயை மூடி மௌனிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த 1000 ரூபாய் திட்டங்களை நம்ம அமல்படுத்தினோம் அப்படிங்கிற மாதிரியான போக்கை தான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. பல மாநிலங்களில் மாநில அரசு தானாக முன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுகின்ற போது நீங்கள் மாநிலத்தினுடைய உரிமை பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசு, அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் அரசு, ஏன் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் மேற்கொள்ளாமல் மத்திய அரசு வந்து மேற்கொள்ளணும்னு ஒரு தீர்மானத்தை இந்த பட்ஜெட்லேயும் தாக்கல் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வேதனை அளிக்குது. மக்களை வந்து வேறொரு பக்கம் திசை திருப்ப செய்வதற்கான வேலையை தான் இங்கே செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, வடசென்னையினுடைய வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கான குடியிருப்பு, மருத்துவமனை,
கழிவுநீர் மேம்பாடு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 கோடி ரூபாய். வடசென்னையில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. நாம சொல்லலை, மரியாதைக்குரிய ஐயா தங்கம் தென்னரசு சொல்றார், வடசென்னையில் ஒரு வளர்ச்சியும் இல்லை, மக்கள் குடியிருக்க வீடுகள் இல்லை, சரியான மருத்துவமனை இல்லை, கழிவுநீர் ஓடுவதற்கு சரியான வாய்க்கால்கள் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி கழிவுநீரை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த திட்டம், சென்னை மாநகராட்சியில் ஒதுக்கப்பட்ட திட்டம் என்னவாச்சு என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. இன்பா புதிதாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோன்றாங்க. வட சென்னை அப்படிங்கிறது சென்னை மாநகருடைய மிகப்பெரிய பொருளாதார வளம் கொளிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க அங்கே வாழ்கிற மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லைன்னு 3 ஆண்டு காலம் முடித்து இப்போ தான் அதுக்கான திட்டம் ஒதுக்கீடு செய்யப்படுதா சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை! இந்த தேர்தல் நேரத்துக்காக மட்டும் இந்த வாய்ப்புகள், இந்த வார்த்தைகள்லாம் பேசப்படுகிறது. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது மாதிரி வார்த்தை ஜாலங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பார்க்க முடியுது. ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1-2 இவங்க மொத்தமாகவே பண்ணியிருக்கிறதுனா துறை வாரியான எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த நிதி திட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ரூபா கூட வச்சுக்கோங்க, நாங்கள் 3 ரூபா கூட வச்சுக்கோங்க. இப்போ கடலோர மக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லுது மாதிரி கடற்கரை வளங்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு திட்டம், அது ஏற்கனவே 2000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இடைச்சொற்களாக. அதே மாதிரி இன்றைக்கி கடலோர பகுதியில் சில மீன்பிடி இறங்குதளங்கள், சில தூண்டில் வளைவுகளுக்காக 450 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் அந்தந்த துறைவாரியான இதில் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக பொருளாதார வளர்ச்சியோ அல்லது தற்சார்பு பொருளாதாரமோ அல்லது உற்பத்தி பெருக்கமோ இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்போ எது ஒன்றும் பெரிதாக இந்த திட்டத்தில் பேசப்படவே இல்லை, இந்த பட்ஜெட்டில் பேசப்படவே இல்லை. மொத்தமாக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய புதிதான பெயர்களை வச்சு நம்மளை உள்ள கவனிக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் திமுக அரசு செஞ்சிருக்கு. உண்மையிலே இது எழுதி கொடுத்தவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். யாராலையும் இப்படி ஒரு குறிப்புகளை எழுதி கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுதி கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் அந்த வார்த்தையை படித்த உடனே இது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பும்படியான அளவிற்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த எழுதி கொடுத்தவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு திரைப்பட அரங்கம் கட்டுறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. அதாவது படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு இடம். படம் முடிஞ்ச பிறகான இந்த அனிமேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கான சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இதையும் சேர்த்து ஒரே அரங்கத்தில் வைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது யாருடைய உந்துதலின் பேரில் இல்லை ரெட் ஜெயின் மூவிக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போ கிளாம்பாக்கத்துக்கும் மெயின் சாலைக்குமான ஒரு மெட்ரோக்கான வேலை, அங்கேருந்து மெட்ரோ இணைப்புக்கு போடுறோம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு திட்டம்னு ஒரு 4000 சொச்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மத்திய அரசு நிதி கொடுத்தா மட்டும்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு 41,000 சொச்சம் கோடியை தான் ஜிஎஸ்டி வருவாயிலிருந்தும் சரி மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய நிதி அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி மூலமாக வந்த வருமானத்திற்கான அந்த அடிப்படையை இந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்துட்டு மத்திய அரசு இவ்வளோ தான் கொடுத்துருக்கு, அதனால எங்களுக்கு இவ்வளோ கடன் வருது, இந்த கடனை நாங்கள் எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்ற எந்த வாக்குறுதியும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவே இல்லை. ஒரு கடன் வாங்குகிறோம், அந்த கடனை அடுத்த வருஷம் நான் கட்டி முடிப்பதற்கான வேலை செய்யணும்ல, காலம்புற வட்டியே கட்டிட்டு இருந்தால் அசலை எப்போது அடைப்பது? அதுவும் கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டு வட்டி கடன் வாங்கி இன்னும் கூடுதலான ஒரு கடன் தொகையை தான் ஏற்றி வச்சுருக்காங்க. இதிலிருந்து நம்ம அடுத்தபடியான என்னென்னா அவங்க எப்போதுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் இவங்க பெருமையாக பேசிக்கொள்வது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து, அதில் குறிப்பாக இப்போ 2-3 மலைவாழ் மக்கள் அந்த பேருந்து ஏறுறாங்க இல்லையா, மலைப்பகுதிகளில் ஏறக்கூடிய பேருந்துகளில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இப்போ பேருந்தில் இலவசம். இது மாதிரியான சில கவர்ச்சிகரமான திட்டங்களை அதை மேம்படுத்துகின்ற விதமாக சில அறிவிப்புகளையும் நாம் அதில் பார்த்தோம். பெண்களுக்கு மிக முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த இந்த ஓராண்டுக்குள்ளே 10,000 மகளிர் சுய உதவி குழுக்களை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதற்காகன்ற ஒரு கேள்வி. ஏற்கனவே தொடங்கப்பட்ட அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இந்த மகளிர் சுய உதவி குழு திட்டம் கொண்டு வரப்பட்டு அப்போது உருவாக்கப்பட்டு அது அதனுடைய வேகமாக செயல்பட்டிருந்த அந்த காலம் போய் தற்போதைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான ஒருங்கிணைப்பை நீங்கள் எதற்காக செய்கிறீங்க? அந்த பெண்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக. அப்படி உண்மையிலேயே ஒரு அரசு பெண்களுக்கான சுய உதவி குழுக்களை அமைத்து அவங்களுக்கான வருமான பெருக்கு திட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கான கடன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அது தொழிலில் முதலீடு செய்து அதன் மூலமாக லாபம் ஈட்டப்படுமே ஆனால் இந்த மாதம் 1000 ரூபாய் தேவையே இல்லை, கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ஏன் இந்த சுய உதவி குழுக்கள் இப்போ கொண்டு வர போகிறோன்றீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பெண்களின் வாக்கை பெறணும், அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். இப்படி உண்மையில் நீங்கள் அதுக்கு சரியான திட்டத்தை கொடுத்துருந்தா எதுக்கு இவ்வளோ பெரிய மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிலாம் இத்தனை வீதியாக கூவி ஏலம் விட்டு கொடுக்குற மாதிரி கடனை கொடுத்துட்டு அவங்கள வசூலிக்கிறதுன்னு படாத பாடு படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு.
தற்போதைக்கு ஓராண்டுக்குள்ளே 10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள், யாருமே ஃப்ரீயாக இல்லை, எல்லாரும் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒவ்வொரு குழுவாக செயல்பட்டு அதில் கடன் வாங்கி தனக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போதும் சரி, ஒரு தொழில் வாய்ப்பை ஒவ்வொரு கிராமப்புறத்தில் அந்த ஊராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வளத்தை பயன்படுத்தி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுத்து, மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை போக 26 நாள் நான் வேலை கொடுப்பேன்ற ஒரு திட்டம் நிரந்தர தீர்வுக்கான ஒரு திட்டம் இந்த பட்ஜெட்டில் சுத்தமாக இல்லை. அதை தாண்டி மக்களுடைய வாயை அடைத்து கண் துடைப்பு பண்ணுவதற்கான வேலையை தான் நிறைய செஞ்சுருக்கு. அதே மாதிரி நதிகள் மேம்பாடு, குறிப்பாக வந்து அடையாறு நதியை மேம்படுத்துறது. ஒவ்வொரு வாட்டி முன்னாடிலாம் அவங்க அப்பா இருக்கும்போதெல்லாம் கூவோம், இப்போ இவர் அடையாறு பக்கத்தில் இருக்கிற இன்னும் சில ஆறுகளெல்லாம் நான் மேம்படுத்துகிறேன் அப்படின்னு பல கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் நிதி அறிக்கையில் நீர்நிலைக்காக ஒதுக்கப்படுகின்ற எந்த திட்டமும் இதுவரைக்கும் முறையாக செயல்படுத்தப்படலை. அது ஒவ்வொரு வருடாந்திர போதும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கும். என்னெல்லாம் இதில் நலத்திட்டங்கள் செய்து முடிக்க முடியும், தொழில்பேட்டைகள் எங்கே உருவாக்குறாங்க, இல்லை இதற்கான தொழில்பேட்டைக்கான சாத்தியக்கூறுகள், இட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும், மூலதனமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற சாத்தியக்கூறுகள் எங்கே இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு எப்படி சென்னையில் பெரிய தொழில் நகரங்கள் தொழிற்சாலைகள் குவிந்திருக்கோ அதே மாதிரி தற்போதைக்கு தூத்துக்குடியை மையமாக வச்சு ஒரு இடத்துல போய் குவிக்கிறாங்க. இதன் மூலமாக மற்ற இடங்களுக்கு பரவலாக வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுமா அப்படின்னா அதை பற்றிய பேச்சே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல குவியலாக பாருங்கள், நீங்கள் தொழில் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்களா, நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன், வாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து குவிங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அரசினுடைய கவனமாக இருந்திருக்கு. ஆனால் அந்தந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களை அங்கேயே வைத்து அதற்கான தொழில் வாய்ப்பை மேம்படுத்தியிருக்காங்கன்னா இல்லை. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்திற்குன்னு நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்லேயும் செய்யப்பட்டிருக்கு, ஏற்கனவே செய்யப்படுகிறது போல். ஒட்டுமொத்தமாக 96 லட்சம் பேர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக வேலை செய்கிறாங்க. அதிலும் குறிப்பாக 76 லட்சம் பேர் பெண்கள் இதன் மூலமாக பயனடைகிறாங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லிது. இந்த 96 லட்சம் பேருக்கான வேலைவாய்ப்பை என்ன வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் கழிவறை கட்டும் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து கொண்டு அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். என் வீட்டில் நான் இந்த அரசின் மூலமாக கழிவறை கட்டும் திட்டம், அரசின் மூலமாக சில சின்ன சின்ன கட்டுமானங்கள், இப்போ இந்த மழைநீர் சேகரிப்புக்கான கட்டுமான திட்டம், அதில் நான் வேலை செஞ்சு கூட 100 நாள் வேலை திட்டத்தில் கணக்கு காண்பிக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான கட்டுமானங்களில் இதுவரைக்கும் இவங்க ஈடுபடுத்தப்படவே இல்லை. உள்ளூர் நீர்நிலைகளை புனரமைக்கிறேன், அந்த வெட்டின வாய்க்காலையே 15 வாட்டி வெட்டிட்டு இருக்கிறேன், சரி வெட்டியதற்கான வாய்க்காலுடைய நீர்பிடிப்பு இதுதான் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல கூட இவர்கள் காட்டப்படவே இல்லை. சின்ன சின்ன சாலைகளை சரி செய்கிறேன், குளக்கரைகளை மேம்படுத்துகிறேன், அந்த இடத்துல மரக்கன்றுகளை வளர்க்குறேன் அப்படின்னு பல்வேறு வார்த்தைகள் தான் இருக்கே தவிர ஒரு இடத்துலையாவது இதை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அப்படின்ற சொல்லாடல்களே காண்பிக்கப்படவே இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாகவாவது குறைஞ்சபட்சம் அந்தந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைவினைப் பொருட்கள் செய்யக்கூடிய வேலைவாய்ப்பு, ஒரு இடத்துல ஒரு குடிசை தொழில் மாதிரியான வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி வேலைவாய்ப்பை கொடுத்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயமும் சொல்லப்படலை. ஏற்கனவே செயல்படுத்தப்படுகின்ற திட்டத்தில் கொஞ்சம் மெழுகு பூசி அப்படியே சாயம் பூசி ஒரு திட்டமாக காண்பிச்சிருக்காங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பட்ஜெட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பெருசாக தீர்ப்பதா இல்லை. அதிலும் குறிப்பாக நிறைய இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை, குடிநீர் வரல. சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் வரக்கூடியது வறட்சி காலம், நல்ல வெயில் காலமாக வரப்போகுது, ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் எல்லாரும் குடத்தை எடுத்து வந்து வீதிகளில் வச்சுட்டு நிற்க போகிறாங்க. அதுக்கான மேம்பாட்டு நிதியாக பெருமளவில் ஒதுக்கப்படவே இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கல்விக்காக தான் கிட்டத்தட்ட 45,000 50,000 கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்தா 70,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு இந்த கல்வியினுடைய மேம்பாட்டுக்காக, ஆசிரியர்களுக்காக, ஊதியத்திற்காக, சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய ஓய்வூதியம் சம்பளம், இது மாதிரி அமைச்சர்களுடைய ஓய்வூதியம் சம்பளம் எல்லாவற்றையும் சேர்த்து 70,000 கோடி கிட்டத்தட்ட 4 பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாகம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது. அந்த ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமளவிலான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு என்ன சொன்னாங்க, 43,000 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கியிருக்கிறோம் நாங்கள் கல்விக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு அதை சரிப்படுத்துவதற்காக ஒதுக்கியிருக்கோம் நாங்கள். இந்த ஆண்டும் அதே போன்று கிட்டத்தட்ட 47,000 கோடி ஒதுக்கியிருக்கோன்றாங்க. போன ஆண்டில் அந்த 47,000 கோடிக்கு ஒதுக்கீடு செய்த நலத்திட்டங்கள் பள்ளிக்கூடங்களில் என்ன? 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்குது. அதனால் யாராவது தனவான்கள்லாம் யாரெல்லாம் காசு வச்சுருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் நன்கொடையாளர்களோ அவங்கெல்லாம் பணம் கொடுங்கன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசினார். எங்களுக்கு வந்து காசு இல்லைங்க, பத்தலைங்க, இந்த 47,000 கோடி பத்தலை, அதனால் பணம் கொடுங்க அப்படின்னார். எந்த பள்ளிக்கூட கட்டுமானங்களை தமிழக அரசு சென்ற ஆண்டு செஞ்சு முடிச்சது? அந்த 47,000 கோடி செய்து முடிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. அதே போன்று இந்த ஆண்டும் 47,000 கோடி ஒதுக்கீடு செய்கிறோன்றாங்க. வெறும் சம்பளமும் அங்கே இருக்கக்கூடிய ஆசை பெருமக்களுக்கான ஓய்வூதியம் மட்டுமே இவ்வளோ தொகை வருகிறதா?
ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானங்கள் கூட சரிவர செய்து முடிக்கப்படலை. இன்னும் அரசு பள்ளிக்கூடங்களில் அதே கட்டுமானங்களில் தான் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கழிவறை கட்டுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சில வகுப்பறைகள் ரொம்ப இடிவுற்ற நிலையில் இருக்கிறதுல கட்டி முடிக்கிறாங்க. அதிலும் இந்த மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் அதுவும் கிடையாது. அப்போ எங்கே போகுது இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டதெல்லாம்? நிதி ஒதுக்கீடு என்பது சிலருடைய ஒதுக்கீடாக மாறி போனதுனால தமிழ்நாட்டினுடைய எந்த நலத்திட்டமும் நடைபெறவே இல்லை. குறிப்பாக பிரதான சாலைகள் எங்கெல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள் சென்று வருகிறதோ அந்த சாலைகள் போடப்படுகிறதே தவிர யதார்த்தமாக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் சாலைகள் சரிவர போடப்படவே இல்லை. தண்ணி ஒழுங்காக கிடைக்கல, கல்வி இல்லை, மருத்துவமனைகளுடைய தரங்கள் எப்படி இருக்குன்னு அமைச்சர்களே சொல்கிறாங்க. அவங்களே அரசு மருத்துவமனைக்கு போக தயாராக இல்லை. இப்படி அடிப்படை வசதிகள் எது ஒன்றும் இல்லாத பட்சத்தில் இந்த பட்ஜெட், இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தேர்தலுக்காக போடப்படுகின்ற நாடகம் என்பதை தான் காட்டியிருக்கு. மக்கள் இதை புரிந்து கொண்டு தனக்கான தேவைக்கான பட்ஜெட்டாக இருக்கா, அதற்கான ஆட்சி அதிகாரமாக இருக்கா என்பதை உணர வேண்டும். நன்றி.